திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவரவர் வாழ்க்கை யாருக்கு தான்? அவரவருக்கு தான். பிள்ளையா இருந்தாலும், அப்பனா இருந்தாலும், அண்ணா இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், மாமனாக இருந்தாலும், மச்சனாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், தோழனாக இருந்தாலும், தோழியாக இருந்தாலும், சீடனாக இருந்தாலும், யாரோ இந்த உலகத்தால் பாராட்டப்பட்ட ஞானியாக இருந்தால் கூட என்னுடைய கோர்ட்டில் ஒன்று தான். என்னுடைய கோர்ட்டில் ஒன்று தான். இது வாடுறதெல்லாம் நல்லது இல்லை, அவ்வளோதான். அது எவனாக இருந்தாலும் என்ன தான், வாடுறது என் வேலை இல்லை. எவனோ ஒருத்தன் சொல்கிறான் காலங்காலமாக இருக்குதுன்னாக்கா, அந்த காலம்லாம் சும்மா பேச்சு. உனக்கு புரியலன்னா புரியல தான். எனக்கு இது புரிஞ்சு இது வாடுறேன். என் புரிதல் தவறுனா என்ன பண்ணேன்? என் கூட என்ன பண்ணேன்? பேசு. கடவுள் ஒன்று தான். அது எப்படி தான் இருக்குது? சூன்யமாக தான் இருக்குது. வாழை வந்துக்கிறோம், பசியத்தா சாப்பிட்ணும் இல்லை. சாப்பாட்டில் ஒன்று மதுவும். சாப்பாட்டில் ஒன்றுன்னா மதுவும். உனக்கு அப்படி புரியலையா? மது குடிச்சா தப்புன்றியா? உன் இஷ்டம். அதுக்குன்னு அல்பதனத்தை குடிச்சு நைட்லாம் நாற்றுச்சின்னு சுற்ற முடியாது, அப்படி தானே? அதையும் யார் தான் பார்த்துக்கண்ணா? நீ தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவனால் என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். கருவாடு சாப்பிட்டா நாற்றடிதுன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோமா? அவனுக்கு கட்சிது என்ன தான்? அந்த உப்பு கருவாடு தான். வெங்காயம் சாப்பிட்டா நாற்றடிக்கனே சாப்பிடாமல் போனார் ஒருத்தர். அம்மா ஐயா சாப்பிட்றேன்னா நானும் சாப்பிட்டுக்கிறேன். நாற்று வச்சா விட்டமின் சி எப்படி கிடைக்கா? நாகரிகம் பார்த்தா நடக்காது பூஜை. அதனால் ஞானம் அடைந்த பின் இந்த நாகரிகம், இந்த மட்டை சமூகம் சொல்கிறது இதெல்லாம் என்ன தான்? அல்பத்தனமானது. வாழ்க்கையே என்ன தான்? அற்ப விளையாட்டு. நான் நிறைய வாட்டி சொன்னேன், வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு, படு கேவலமானது. ஃபுல்லாக ட்ராமா. பொண்டாட்டி ஒரு பெரிய ட்ராமா போடுறா, புள்ள ஒரு பெரிய ட்ராமா போடுறான், பொண்ணு ஒரு ட்ராமா போடுறா, நண்பர்கள் ட்ராமா போடுறாங்க, அப்படியே விதவிதமான வேஷம் கட்டின்னு வந்து ஆடுறாங்க. பாரு இந்த உலகத்தை, அப்படியே எல்லாம் மகா நடிகர்களாக இருப்பாங்க. ஆமாம், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை. அப்போ நீ அப்படி வாழலையானா ட்ராமா தான், பக்கா ட்ராமா. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் அதை சரியாக செய்யணும். நடிக்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு விலங்காக மாறிட்டேன். ஸோ ஞானம் அடையத்துக்கு முன் நடிக்கிறேனே தெரியாமல் நடிச்சிருந்தேன். இப்போது நடிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு நடிக்கிறேன். இவ்வளோ தான் வித்தியாசம். முதல்ல எப்படி பண்ணேன்? அப்போது நடிச்சிருந்தேன், யாரோ டைரக்டராக இருந்தாங்க. இப்போது நடிக்கிறேன், இப்போ நான் டைரக்டர் ஆகிட்டேன். என் ரோல் பிள்ளை யாரால? என்னால் ஆனது. இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஆட்டி வச்சானுங்க, எவனா ஆட்டி வச்சுருந்தான். இப்போ அப்படி கிடையாது. நான் நினச்சா ஆடுவேன், நான் நினச்சா என்ன பண்ண மாட்டேன்? ஆடமாட்டேன். என் கண்கள் ஈரமாகவும் இல்லை, என் வார்த்தைகள் கடினமாகவும் கூட சமயத்தில் மாறும். சம்டைம்ஸ் மிருதுவாக இருக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இவர் ரொம்ப முரடான ஆள் நீங்கள் நினச்சிங்கன்னா பாவம். என்னிலும் மென்மையான ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியாது. என் நெருங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சாஃப்ட்டு நான். அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பேன் நான். அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு கம்முன்னு இருப்பேன். அப்படியே எது ஒன்றா எடுத்துக்கிறேன், என்ன முடியுமோ என்ன பண்ணேன் எடுத்துக்கோ அப்படின்னு.